என்னெல்லாம் சொல்லணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதே மாதிரி என்னெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல இந்த 7 விஷயங்களை நீங்க சொல்லவே கூடாது அப்படின்ற பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். So without further ado, please get into the video. I am Ramya. I am working as software in top tech company. The first விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, I don't know about your company அப்படின்ற வார்த்தை நீங்க சொல்லவே கூடாது. ஏன்னா உங்களுக்காக கஷ்டப்பட்டு இன்டர்வியூலாம் ஸ்கெடியூல் பண்ணி உங்களை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த டைம்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, டெல் மீ அபவுட் our company அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. ஏன்னா இது ஒரு லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷனை வந்து காட்டுது. ஈவன் தான் நீங்க வந்து ஒரு 100+ ஜாப்ஸ் அப்ளை பண்ணிருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஜாப் பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். பட் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு நீங்க உள்ள போய் இன்டர்வியூ லாகின் பண்ணி நீங்க அந்த இடத்துல உட்காரதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த கம்பெனி பத்தி நீங்க அனலைஸ் பண்ணிருக்கணும். என்ன மாதிரி கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியா, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியா, சர்வீஸ் எந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, ப்ராடக்ட் என்ன மாதிரி ப்ராடக்ட் அவங்க கிரியேட் பண்றாங்க, டெவலப் பண்றாங்க, என்ன மாதிரி ரூல்ஸ் இருக்கு, நீங்க என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணிருக்கீங்களா. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு நீ அந்த இடத்துல போய் உட்காரணும். எதுவுமே தெரியாம வந்து ஒரு லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பத்தி கம்பெனி பத்தி எந்த ஐடியாவுமே இல்லாம போய் உட்காந்தீங்க அப்படின்னா அது ஒரு மேஜர் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா ஒண்ணுமே தெரியலையா, நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்ட்டு இருக்கும். மேபி ரொம்ப ஸ்டார்ட் அப் கம்பெனில அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னா மேபி அதை பத்தி கேட்டிருக்கவே மாட்டீங்க. 1 or 2 டைம்ஸ் அந்த கம்பெனி பேரை கேட்டிருப்பீங்க. கூகுள்ல போட்டாலே வராம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும். பட் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்க வந்து கண்டிப்பா அந்த கம்பெனி பத்தி தெரிஞ்சுட்டு போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈவன் தான் ஒரு கெரியர் கேப் இருந்தாலும் கூட நீங்க வந்து அதை வந்து ஒரு பாசிட்டிவா ஃப்ரேம் பண்ணுமே தவிர நெகட்டிவா கொண்டு போவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவ்வளவு நாள் எனக்கு கெரியர் கேப் இருந்தது, என்னோட பர்சனல் இஷ்யூனால நான் வந்து என்னால ஒர்க் போக முடியல. பட் ஈவன் அந்த டைம்ல நான் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணியிருந்தேன், இல்ல நான் வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணியிருந்தேன், அங்கே இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணினேன்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு நெகட்டிவா வந்து நீங்க ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேமா தான் உங்களுக்கு கொண்டு போகணுமே தவிர நெகட்டிவா அப்படியே போய் ஷோ பண்ணக்கூடாது. ஏன்னா கெரியர் கேப் இருக்குன்றது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். ஸோ 1 or 2 years அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் மோர் தென் 2 yearsன்ற போது ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வரும். வை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அதுக்காக நீங்க வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண மாதிரி வரும். சில கம்பெனில அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு எம்என்சி கம்பெனில அக்செப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ நீங்க எப்படி ஒரு பாசிட்டிவ் நோட்டா கொண்டு போறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து உங்க ப்ரீவியஸ் கம்பெனி பத்தி ஒரு நெகட்டிவா சொல்லவே கூடாது. என்னோட பாஸ் அந்த மாதிரி இருந்தாரு, அதனாலதான் நான் வெளியே விட்டுட்டே வந்துட்டேன், அந்த கம்பெனில எனக்கு ஆசையே கொடுக்கலங்க, எனக்கு சேலரியே இல்லை அப்படின்ற மாதிரியும், என்னோட ப்ராஜெக்ட் பிடிக்கவே இல்லைன்ற மாதிரியும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை உங்களோட பாஸ்ட் கம்பெனி பத்தி ஒரு வேர்ட் கூட சொல்லவே கூடாது. இது எதை சொல்லும் அப்படின்னா, நீங்க ஒரு அன்ப்ரொஃபஷனல் அப்படின்றத சொல்லும். எல்லாருக்குமே எல்லா ப்ராப்ளமே இருந்திருக்கும், எல்லாரும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அதுக்காக ரொம்ப ஹானஸ்டா என்னோட பாஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹிஸ்டரி சொல்லணுன்றது அவசியமே கிடையாது. அங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கெரியர் க்ரோத்துக்காக வந்திருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பில்ட் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டா தான் கொண்டு போகணுமே தவிர உங்களோட பாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி நீங்க எந்த இடத்துலயுமே தப்பா சொல்லவே கூடாது. அது உங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அன்ப்ரொஃபஷனல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்ம கம்பெனி பத்தியும் வெளியே இப்படிதான் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணவே கூடாது. ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்ல கேட்பாங்க, எல்லா இன்டர்வியூஸ்மே கேட்பாங்க, டு யூ ஹேவ் எனி அதர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த டைம்ல போய் நோ ஐ டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின் சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. இஃப் யூ ரியலி வாண்ட் டு ஆஸ்க் சம்திங் யூ கேன் ஆஸ்க், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நீங்க என்ன பத்தி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்கன்னு ஆயிடுச்சு, நீங்க ஒரு இன்டர்வியூ பெர்ஃபார்ம் பண்ண வச்சு தெரிஞ்சிருக்கும், மேபி நீங்க செலக்ட் ஆக சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அந்த கம்பெனில கெரியர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, கல்ச்சர் எப்படி இருக்கு, ஷிஃப்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி 4-5 கொஸ்டின் கேட்கறதுனால எந்த விதம் தப்பு கிடையாது. நீங்க வந்து அப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒன்ஸ் உங்களோட ரிசல்ட் வெளியே வந்து நீங்க அதுக்கப்புறம் உள்ள போய் ஜாயின் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இதை நீங்க முன்னாடி கேட்டீங்க அப்படின்னா உங்க டிசிஷன் மேக்கிங்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, why do you need this jobனு கண்டிப்பா கேட்பாங்க. அந்த டைம்ல எனக்கு கண்டிப்பா ஜாப் வேணுங்க, நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுறேன், எனக்கு ஆசை இல்லாத ஜாப் அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாது. ஐ நோ சம்டைம்ஸ் அதுதான் ரீசனா இருக்கும், பட் நம்ம அதை அப்படியே சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஒரு அன்ப்ரொஃபஷனலா காட்டுது. ஐ ஆல்ரெடி டோல்ட் இட், சுகர் கோட் பண்ணி தான் ஒரு விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்காக நான் உங்களை பொய் சொல்லல. ஈவன் தோ அதான் ரீசனா இருந்தாலும் கூட எனக்கு காசு எல்லாம் அதனால நான் ஜாப் போறேன், எனக்கு கண்டிப்பா ஜாப் வேணும், அதனால தான் நான் போறேன், என்னோட ஃபேமிலி கஷ்டம் அதனால ஜாப் போறேன்னு அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா, உங்களை எம்ப்ளாய்மெண்டா எடுத்து உங்க கம்பெனியை லீட் பண்றதுக்கு இதுதான் காரணமா, அப்போ உனக்கு ஒருவேளை மணி வந்துச்சு அப்படின்னா அந்த ஜாப் நீ போயிடுவே அப்படின்ற பல கொஸ்டின்ஸ் அவங்க கிரியேட் ஆயிடும். ஸோ எப்பவுமே உங்களோட பேஷன் டுவர்ட்ஸ் யோர் ஒர்க்ன்ற மாதிரி தான் நீங்க கொண்டு போகணும். எனக்கு இந்த ஜாப் பிடிச்சிருக்கு, நான் இந்த ஜாப்ல நான் என்னோட ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ண போறேன், நான் நிறைய ஸ்கில்ஸ் ஆல்ரெடி வச்சிருக்கேன், 11 ஸ்கில்ஸ் வச்சிருக்கேன், அந்த ஸ்கில்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல போட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நான் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்னால வந்து இன்வால்வ் பண்ண முடியும், நான் இதுக்கு அலைன் ஆகுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்குக்கு நீங்க எப்படி பொருத்தமாக்குறீங்க, நீங்க எப்படி அலைன் ஆகுறீங்கன்றதை தான் நீங்க உங்ககிட்ட ஷோ பண்ணணும்.
சேலரி பத்தி டிஸ்கஷன் வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன சேலரி கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரியான ஒர்க் கொடுத்துருன்ற ரெஸ்பிரேஷன் நீங்க காட்டவே கூடாது அவங்க கிட்ட. நீங்க எப்பயுமே என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஜாப் மார்க்கெட்டுக்கு உங்களோட சேலரி ரேஞ்ச் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ ஓவர் டெஸ்பிரேஷன் எப்பவுமே காட்டக்கூடாது, உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் அவங்க கிட்ட காட்டணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களோட வீக்னஸ் பத்தி அவங்க கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றது மட்டும் தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி வீக்னஸ், மற்றபடி எனக்கு வீக்னஸே இல்லைன்னு சொல்லி போயெல்லாம் சொல்ல தேவையில்லை. மேபி உங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்க வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவா நீங்க கொண்டு போய் காட்டலாமே தவிர நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மேபி நீங்க வந்து ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க அதை ரொம்ப ஃபாஸ்டா நான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக அந்த ஒரு ஒர்க் நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க சொல்லலாம். சம்டைம்ஸ் எனக்கு வந்து புவர் இங்கிலீஷ் இருக்கு, ஸோ அதை வந்து பண்றதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து கோடிங் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு, நான் டிஎஸ்ஏ படிச்சுட்டு இருக்கேன், ஸோ நான் வந்து அப்படியே நான் டெவலப்பிங்கும் டிடிஎஸ்ஏவும் நான் சைட் பை சைட் படிச்சுட்டு இருக்கேன், ஸோ அதனால நான் சொன்ன கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவா தான் கொண்டு போகணும், அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் கொண்டு போகணும். ஈவன் தான் ஒரு வீக்னஸ் இருந்தாலும் கூட அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்க கொண்டு போகணுமே தவிர ஒரு பாசிட்டிவே நீங்க வந்து வீக்னஸ் எல்லாம் சொல்ல தேவையில்லை. ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து அங்க போய் ப்ரிட்டெண்ட் பண்ணலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேஷுவலா போனாவே வந்து இன்டர்வியூ ஓகேவா தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லாக டெக்னிக் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.